கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. அதாவது மர்மமாக கூட்டிட்டு போறாங்க. சிறப்பு அதாவது கிடைக்கும் ரேர்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னிலாம் எடுத்தா 50 லட்சம் 60 லட்சம் வித்தப்பட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுது என்னமோ 1 லட்சமோ 50,000 கொடுக்கப்படுது. அவர்கள் வாங்கிய கடனுக்காக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கவங்கலாம் கந்து கொடுத்துட்டு அவங்கள மிரட்டுறதுனால அவங்க வந்து இந்த கிட்னியை கொடுத்து தங்களுடைய கடன்களை அடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு அடாவடித்தனம் பண்ணி அதை வசூல் பண்றதுனால பெண்கள் வந்து ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுற நிலைமை கூட இருக்குது. ஒரு தடவை போய் இந்த கிட்னி கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்த முறை அவங்களே புரோக்கரும் ஆயிடுறாங்க. ஏன்னா அது நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி அவங்க புரோக்கர் ஆயிடுறாங்க. வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா பள்ளிப்பாளையத்தில் தொடர்ச்சி கிட்னி திருட்டுன்னு சொல்லி பேசப்படுது. இதை இப்போதான் பேசப்படுது. ஆனால் இல்லை 1991 92 காலகட்டங்கள்லேருந்து கிட்னி திருட்டு வந்து நடந்துட்டு இருக்குது. கிட்னி திருட்டு ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விசைத்தறி தொழில் இங்கே குறி வச்சு யாரெல்லாம் தாக்கப்படுறாங்கன்னா தொழிலாளர்கள், அதாவது விசை தொழிலாளர்கள் மட்டும் தான் அதிகமாக தாக்கப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து தறி ஓட்டுறப்ப அங்கே முன்பணம் சொல்லக்கூடிய பாய்க்கு வாங்குறாங்க. அங்கேயும் அதாவது கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற பணங்கள் அதிகமாக வாங்கப்பட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாம தன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட அங்கத்தை விற்கிறாங்க. மானம் போயிடக்கூடாதுக்காக அங்கத்தை விற்று அது அதுக்காக பணம் முறையா வருது. ஆனா இல்ல, இவங்க பல லட்ச ரூபாய் வித்துட்டு இவங்க சொற்ப தொகையா வெறும் 40,000 கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் யாரும் இன்னைக்கு வரைக்கும் புகாரே கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. அதாவது மர்மமாக கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு போடுவாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த முகோரி அது இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்கன்னா, விதிமுறை நிறைய வச்சிருந்தாலும் கூட முகோரி சொல்ற மாதிரி அவங்க எடுக்கிறது இல்லை. என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா, முகோரி மாற்றப்பட்டு இன்னைக்கெல்லாம் முதல்ல ரேஷன்ல முகோரி மாத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப ஆதார் கார்டுல முகோரி மாற்றப்படுறது, பேரு அப்பா பேர் மாற்றப்படுது. இந்த ஊருக்கு திருவண்ணாமலை மாற்ற போறான், இங்க இருக்கிறவங்க கேரளாக்காரன் மாற்றப்பட்டு அப்படி கொடுக்கப்படும். ரத்த சொந்த வகையா காட்டப்பட்டு அப்படி கிட்னி எடுக்கப்பட்டு எல்லாம் இருக்குது. இது எடுக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா ரத்த வகை சொல்லக்கூடிய சிறப்பு அதாவது கிடைக்கும் ரேர்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னிலாம் எடுத்தா 50 லட்சம் 60 லட்சம் வித்தப்பட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுது என்னமோ 1 லட்சமோ 50,000 கொடுக்கப்படுது. இது முதல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் இரு பக்கம் எடுத்துறாங்களா. பெண்கள் பாத்தீங்கன்னா கருமுட்டை இருக்கு. நீங்களும் அதை பத்தி யாரும் பேசுறதில்லை. இப்ப கிட்னியை பத்தி பேசுறோம். அதே மாதிரி கருமுட்டையும் அது எடுக்க போறாங்க. இந்த கருமுட்டையெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணா அதுவும் ஆய்வு பண்ணலாம். இது இல்ல யாரும் ஏன் முன் வரதில்ல. இப்ப எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறவங்க பேசுறவங்க மிரட்டப்படுறாங்க நிறைய பேர். நாளைக்கு எங்களை கூட மிரட்டப்படலாம். அதை விட பயம் இல்லாம தான் கொடுக்க போறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த கருமுட்டையும் சேர்ந்து நீங்க வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும். கிட்னி திருட்டு மட்டும் இல்லாம கருமுட்டை திருட்டுதான் இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தி ஆயுஷ்னு கேட்டுக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 நாளாக வந்து ஒரு செய்தி ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த செய்தி என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா, சிறுநீரக வியாபாரம் வந்து இங்கே பகுதியில் நடக்கிறதாக கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய வந்திருக்குது. இந்த சிறுநீரக வியாபாரம் வந்து ஆரம்ப காலத்திலேயே 1990 இந்த மாதிரி நடந்ததாக கொஞ்சம் பழைய செய்திகள்லாம் வருதுங்க. ஆனால் இப்போ மீண்டும் வந்து இது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இப்போ வந்து தறிப்பட்டையில் வேலை செய்கிறவங்க, அப்போ கட்டட வேலைக்கு போகிறவங்க, இல்லை பெயிண்ட் அடிக்கிறவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி இந்த கிட்னி வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்களோட இது பண்ணுறாங்க. இப்போ கிட்னி வியாபாரத்தை இதுக்கு அவங்கள என்ன ஈடுபடுத்துகிறாங்க. அப்போ அவங்க வறுமையின் காரணமாக அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சரி என்னமோ நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் அவங்களும் போய் அதில் மாட்டிக்கிறாங்க. இதனால வந்து இந்த அரசாங்கம் வந்து இதுல தலையிட்டு முறையா வந்து மருத்துவ குழு அமைச்சு இதை வந்து என்ன தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இவர் முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி வந்து குமரபாளையம் பகுதியிலையும் பாத்தீங்கன்னா வந்து இந்த கருமுட்டை வியாபாரமும் நடக்குது. அதையும் வந்து அரசாங்க கவனத்தில் எடுத்து இதெல்லாம் தடுக்கணும் என்று நாங்க இதன் மூலம் கேட்டுக்கிறோம். அதான் நான் சொன்னேன், பெயிண்ட் அடிக்கிறவங்க, அப்புறமேட்டு இந்த கட்டட வேலைக்கு போறவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வறுமையா இருக்கிறவங்கள பாக்குறாங்க, உதிரியா இருக்கிற ஆட்களை பாக்குறாங்க. அவங்களோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். சிறுநீரகம் எடுக்கிற முறைக்கு அவங்கள வந்து என்ன தயார்படுத்திக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அவங்க சிறுநீரகம் கொடுக்க போறவங்களும் என்ன பண்றாங்க, கடைசி புரோக்கரா மாறிடுறாங்க. அப்படின்ற சூழலும் இங்க இருக்குது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இப்பொழுது அதிகமாக பேசக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றவென்றால் கிட்னி பிரச்சனை. இப்போ பொதுமக்களுக்கு வந்து இங்கே வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்து விசைத்தறி தொழில்கள்லாம் முடங்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வாங்கிய கடனுக்காக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கவங்கலாம் கந்து கொடுத்துட்டு அவங்கள மிரட்டுறதுனால அவங்க வந்து இந்த கிட்னியை கொடுத்து தங்களுடைய கடன்களை அடைச்சிட்டு இருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்காரங்க சொற்ப தொகைகளை கொடுத்துட்டு
அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு அடாவடித்தனம் பண்ணி அதை வசூல் பண்ணுறனால பெண்கள் வந்து ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுற நிலைமை கூட இருக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் வந்து கிட்னியை வந்து விற்கிறாங்க. அந்த கிட்னி விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிட்னி விற்கிறது வந்து ஒரு பெரிய தப்பாகவே அவங்க நினைக்கிறது இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து இதை கட்டுப்படுத்தணும். அந்த அவங்க ஒரு தடவை போய் இந்த கிட்னி கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்த முறை அவங்களே புரோக்கரும் ஆயிடுறாங்க. ஏன்னா அது நல்லா வருமானம் வருதுன்னு சொல்லி அவங்க புரோக்கர் ஆயிடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு அபிடேவிட்லாம் டைப் பண்ணி தாசில்தார்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாங்க. இது வந்து நல்லபடியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கடனுக்காக தங்களை வந்து மானத்தை காத்துக்கிறதுக்காக இந்த கிட்னி விற்று மைக்ரோ ஃபைனான்ஸ்காரர்கள் இந்த லோக்கல் இருக்கிற கந்து வட்டிக்காரன் அடாவடிகளை வந்து தடுக்கிறதுக்காக மக்கள் பயத்தில் வந்து இந்த கிட்னி விற்றுருக்காங்க. இது உடனடியாக காவல்துறை வந்து கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் பேரூராட்சி 6வது வார்டு டவுன் பஞ்சாயத்து கவுன்சிலர் பாலசுப்ரமணியம். கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன். இந்த கிட்னி சம்பந்தமாக பக்கத்தில் அருகாமையில் நடந்தது. அதை வந்து அந்த ஒரு 4 நாளைக்கு வந்து காவல்துறையினர் வந்து ஒரு பரபரப்பு காமிக்கிறாங்க. டிஎஸ்பி விசாரணை பண்ணார். அப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் கடுமையாக ஆறு பாதிக்கப்படுறாங்கன்னா இடைத்தரகரும் வந்து அருகாமையில் உள்ள இடைத்தரகரும் சொல்லி காவல்துறை விசாரிச்சாங்க. விசைத்தறி தொழில் வந்து நம்ம நலிவடைந்து விட்டது. அதனால் வந்து அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்க்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. போன முறை நீங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் வந்து 4 நாள் ஒரு பரபரப்பை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமளும் ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்கிறாங்க. அதனால எந்த ஒரு நடவடிக்கையோ பயனோ இல்லை. அது அந்த சமயத்தில் வந்து ஈரோடு ஜிஹெச்சில் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க, இந்த கிட்னி கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. காவல்துறை தான் துரித முறையில் நல்ல முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அது கரெக்டாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புரோக்கர் வந்து ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கரெக்டாக அந்த வறுமையை பயன்படுத்தி கரெக்டாக அவங்க இவங்களுக்கு மேலே ஒரு இடைத்தரகர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக போன தடவை புகார் கொடுத்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பெறப்பட்டது. அது வந்து தெரியல நமக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.